Chapter 3 Algebra chapter. Okay, இதில் exercise 3.1 இது வந்து நம்ம 9th standardல வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் பண்ணுறதுக்குலாம் பார்த்துருப்போம்ல. அதுக்கு நமக்கு வந்து 2 வேரியபிள்ஸ்குள்ள ஈக்குவேஷன் தான் பார்த்துருப்போம் இல்லையா, 2xy இல்லாட்டி yz ஏதோ 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எலிமினேஷன் மெத்தட் நிறைய மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்போம். அதை சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் அதுக்குள்ளே வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த எக்ஸசைஸ்லேயும் பண்ண போகிறோம். பட் இதில் இருக்கிறது 3 வேரியபிள்ஸ்குள்ளது. 3 வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட் அப்படி 3 வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த 3 வேரியபிள்ஸ்குள்ளே வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, சால்வ் த எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டு சம். ஓகேவா, அதனால் இது பெரிய இன்ட்ரோடக்ஷன். நம்ம 9th 2 வேரியபிள்ஸ்குள்ளே சம் சால்வ் பண்ணியிருப்போம்ல, அதே மாதிரி தான் இங்கே 3 வேரியபிள்ஸ்குள்ளே சம் வந்து சால்வ் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ். அப்போ சால்வ் பண்ணும் 3 வேரியபிள்ஸ்குள்ளே அந்த லீனியர் ஈக்குவேஷன், சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை வந்துட்டு சால்வ் பண்ணுங்க அப்படின்ட்டுருக்காங்க. சால்வ் பண்ணணுன்னா அந்த 3 வேரியபிள்ஸ்க்கு ஆன்சர் இங்கே எக்ஸ் ஒய் இசட்னா எக்ஸ் ஒய் இசடுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த ஈக்குவேஷனில் இருந்து. அப்போ ஜென்ரல் நம்ம இந்த எக்ஸசைஸில் எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும், எலிமினேஷன் மெத்தடு யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். எலிமினேஷன் மெத்தடுங்கிறது நமக்கு முன்னாடி எக்ஸசைஸ்லேயே ஜென்ரலாக எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி சாப்டர்லேயே ஃபஸ்ட் சாப்டர் அதுலேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எலிமினேஷன் மெத்தடு யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போயுமே 10th. ஸோ அது மாதிரி எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ் ஒய் இசடுக்கான ஆன்சர் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இங்கே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அதாவது எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 3 சப்டிவிஷன் இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9, எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16. இப்படி 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ எப்பயுமே நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஆர்டராக இருக்கான்னு பார்த்துக்கணும். எக்ஸ் ஒய் இசடுங்கிற பேட்டர்னில் இருக்கா, இல்லாட்டி ஏபிசின்னா ஏபிசிங்கிற அந்த பேட்டர்னில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஈக்குவல் டு போட்டு அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கணும். அப்படி இல்லை, கான்ஸ்டன்ட் டேர்ம் தெரிஞ்சு மூணுமே ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், இந்த 5ம் ப்ளஸ் 5 தான் ஈக்குவல் டு சேர்ந்து -5 ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டுக்கு அப்புறம் இப்போ 0ன்னு இருக்கும். ஏன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் இந்த சைடு வந்துருந்துச்சுன்னா ஈக்குவல் டுக்கு அப்புறம் இந்த சைடு எதுவும் இருக்காதுல்ல, அப்போ 0ன்னு இருக்கணும். அப்போ அந்த 3 ஈக்குவேஷனுமே வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கணும். இல்லாட்டி 3 ஈக்குவேஷனுமே வேரியபிள் 3 வேரியபிள்ஸ் இங்கிட்டும் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டுக்கு அந்த சைடாக இருக்கணும். ஒரு ஆர்டர்னா ஒரே ஆர்டராக தான் 3 ஈக்குவேஷன் வச்சுக்கணும். அந்த 3 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். கிளியரா, எல்லா சமுக்கும் இதே பேஸ் தான். ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஆர்டராக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு எல்லாமே ஆர்டராக தான் இருக்குது. எக்ஸ் ஒய் இசடுங்கிற வேரியபிள் சைடும் ஈக்குவல் டுக்கு அப்புறம் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 3 ஈக்குவேஷனுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு சில கொஸ்டின் எப்படி இருக்கணும், ஒரு இதில் வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு இருக்கும், ஒரு இதில் இந்த சைடே இருக்கும், லெஃப்ட் சைடே இருக்கும். அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், அது ரைட் சைடு கொண்டு போய் ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன் ஒரே ஆர்டராக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சொல்யூஷன் போட்டு இது மூணுமே ஆர்டராக தான் இருக்குது. ஸோ அந்த 3 ஈக்குவேஷனையும் 1 2 3 ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5 அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 2x minus y plus z equal to 9 second equation. x minus 2y plus 3z equal to 16. மூணுமே ஆர்டர் இருந்தனால அதை அப்படியே டைரெக்டாகவே எடுத்துட்டோம். ஓகேவா, இப்போ இது சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுக்கு எந்த ஈக்குவேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த 2 ஈக்குவேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தான் ஈக்குவேஷன் பார்த்து எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தோம்னா எக்ஸ் ஒய் இசட், செகண்ட் ஈக்குவேஷன் 2x மைனஸ் ஒய்ன்னு வருது. அப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணாலே இங்கே ஒய்யும் கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறோம், ஃப்ரம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனே எடுத்துக்கிறோம். ஓகே, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 அது ரெண்டு என்ன பண்ணுறோம், ஆட் தானே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நமக்கு கொஸ்டின் பார்க்கலே தெரிஞ்சிடும். இல்லாட்டி நம்ம சால்வ் பண்ணக்கப்புறம் அங்கே என்ன பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் கூட இங்கே எழுதிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 இது ரெண்டையும் ஆட் தான் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. அடுத்து 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9. ஆட் பண்ணையில் நம்ம சைன்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிக்கலாம். எழுதிட்டோமா, கோடு வரைஞ்சிட்டு இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2x தான். எக்ஸ்னால் 1x தான் அர்த்தம். 1 + 2 3x ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய், அப்போ இது என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இசட் ப்ளஸ் இசட் என்ன ஆகிடும், 2z. ஏன்னா இசட்னா 1z தான், 1 + 1 2 2z ஈக்குவல் டு 9 + 5 14. ஓகேவா, அப்போ 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 14 கிடச்சிருச்சு. இது நெக்ஸ்ட்டு 4th ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். இதில் ஒன்று என்ன கவனிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 ஈக்குவேஷன் எடுத்து ஏதாவது ஒன்று எலிமினேட் பண்ணுவோம்ல, அங்கே என்ன எலிமினேட் பண்ணமோ அதே வேரியபிள் தான் நெக்ஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுக்கையிலே எலிமினேட் பண்ணணும். அப்போ தான் அது ரெண்டு கிடைச்ச அந்த 2 ஆன்சரையும் சால்வ் பண்ணல, 2 ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணல நமக்கு ஆன்சர் கிடைக்கும், ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அப்போ இங்கே ஒய் தானே எலிமினேட் பண்ணோம். அடுத்து இன்னும் 2 ஈக்குவேஷன் எடுக்கணும், அதுலேயும் நம்ம அதே மாதிரி அப்போ ஒய் தான் எலிமினேட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு எக்ஸ் இசட், அப்போ
அப்போ அதுலேயும் அப்போ ஒய் தான் எலிமினேட் பண்ணும் இல்லையா? அப்போ ஒய் எலிமினேட் பண்ணால் தான் இதுலேயும் எக்ஸிசட்ங்கிறது வரும். அதில் ஒய் எலிமினேட் பண்ணையில் தான் அதுலேயும் எக்ஸிசட்னு வரும். அப்போ சால்வ் பண்ண முடியும் நமக்கு. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 ஈக்குவேஷன் எடுத்து என்ன எலிமினேட் பண்ணுறோமோ அதே தான் அடுத்த 2 ஈக்குவேஷன் எடுக்கல அதுலேயும் ஒய் தான் எலிமினேட் எது எலிமினேட் பண்ணுறோமோ அதே தான் எலிமினேட் பண்ணும். இங்கே ஒய் எலிமினேட் பண்ணனால அடுத்து நம்ம ஒய் எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இப்போ இதில் இருக்கிறது என்னெல்லாம் இருக்குது? இதில் ஒய் கேன்சல் பண்ணிட்டோமா? அடுத்து ஒய் தான் கேன்சல் ஆகணும். அப்போ எது 2 எடுத்துக்கலாம்னா ஃபஸ்ட்டு 2 எடுத்துட்டோம். நீ 3 கூட இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், செகண்ட் ஈக்குவேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தேன்னா இங்கே சைன் சேஞ்ச் பண்ண வேண்டாம், மைனஸ்லாம் பண்ண வேண்டாம், டேரெக்டாகவே நம்ம ப்ளஸ் பண்ணாலே போதும். ஏன்னா இங்கே -2y இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இங்கே +2y வந்துடும், டேரெக்டாகவே கேன்சல் ஆகிடும். அதனால என்ன பண்ணிக்கிறேன், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 3 அதுதான் எடுத்திருக்கேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 3 அது என்ன பண்ணிக்கிறேன்னா 2 ஆட் தான் பண்ண போகிறேன். ஆட் பண்ணாலே கேன்சல் ஆகிடும். ஆனால் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். அதான் 1 + 3 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2. 2ஆல் பண்ணையில் என்ன ஆகிடும் நமக்கு? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கூட 2ஆல் பண்ணையில் 2x + 2y + 2z = 10. ஏன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 2ஆல் பண்ணுறோம். இது மாதிரி நமக்கு செஞ்சுருக்கோம் இல்லையா, புதுசுலாம் இல்லை. அப்போ 2x + 2y + 2z = 10. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் x - 2y + 3z = 16. ஓகேவா? அப்போ நமக்கு ப்ளஸ் தான் பண்ண போகிறோம். அப்போ 2 + 1 3x + 2y - 2y என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 3 + 2 5 5z = 16 + 10 26. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்கு? 3x + 2z = 14. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 3x + 5z = 26. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனுமே நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 3xலேருந்து 3x மைனஸ் பண்ணிட்டா என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இசட்டுக்கு வேல்யூ கிடைக்கும். அடுத்து அது வந்து ஒரு ஈக்குவேஷனில் கொடுத்து ஒய் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம், அது இன்னொன்று கொடுத்து ஒய்யும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ என்ன செய்கிறோம் புரிஞ்சுதா? 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அது எழுதுகிறோம். ஆர்டராக ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்த்து ஆர்டர் ஆக்கி எழுதிக்கிறோம். அப்புறம் ஏதோ 2 ஈக்குவேஷன் எடுத்து ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணுறோம். எந்த வேல்யூ எந்த வேரியபிள் எலிமினேட் பண்ணுறோமோ அதே வேரியபிள் நெக்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுக்கலையும் எலிமினேட் பண்ணுறோம். அது கிடைச்ச 2 ஆன்சர் எடுத்து நம்ம சால்வ் பண்ணல, பின்னே அதை வந்துட்டு ஏதோ ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணல இன்னொரு வேரியபிள் மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா நமக்கு 3 வேரியபிள், அதில் ஃபஸ்ட்டே நம்ம ஒரு வேரியபிள் கேன்சல் ஆகிடும் கிடைச்ச 2 ஆன்சருமே. அடுத்து இன்னொரு வேரியபிள் கேன்சல் பண்ணல ஒரு வேரியபிளுக்குள்ள ஆன்சர் கிடச்சிடும், அது அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணி வரும். அப்போ என்ன செய்கிறோங்கிற ஐடியா புரிஞ்சதுல? ஓகே டன். இப்போ இந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை நம்ம 2 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா சப்ட்ராக்ட் பண்ணாலே 3x - 3x 0 ஆகிடும். அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் - ஃபிஃப்த் ஈக்குவேஷன் தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 4 and 5. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 4 and 5 அது ரெண்டு நம்ம 4 and 5ல எது பெருசாக அதை மேலே எழுதிக்கலாம், இல்லாட்டி மைனஸ் சைனோடு வரும். 4 and 5ல இது பார்த்தோம்னா என்ன இருக்குது? 3x + 5z = 26. இது 3x + 2z = 14. எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். 4 - 5ன்னு எழுதிக்கலாம், 5 - 4ன்னு எழுதிக்கலாம். எது நமக்கு ஈஸியாக அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இது ரெண்டையும் பண்ணல, இங்கே சைன் வந்து மைனஸில் வரும், ஏன்னா பிகாஸ் நம்மளோட சைன் போகணுன்ட்டு. அதுக்கு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நார்மல் ஆகிக்கும். அதனால் என்ன பண்ணிக்கிறோம்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 4 and 5ல 5 - 4 ஈக்குவேஷன் 5யும் ஈக்குவேஷன் 4யும் மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? 5 - 4. அப்போ ஈக்குவேஷன் 5 என்ன இருந்துச்சுன்னா 3x + 5z = 26. ஈக்குவேஷன் 4 3x + 2z = 14. அது ரெண்டும் மைனஸ் பண்ண என்ன பண்ணும்? அந்த கீழே எழுதியிருக்கிற ஈக்குவேஷனில் சைன் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். இங்கே மூணுமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, அதனால மூணுமே மைனஸ் ஆகிடும். மைனஸ் மைனஸ் மைனஸ். இப்போ 3x - 3x என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். அடுத்து 5z - 2z, 5ல் 2 மைனஸ் பண்ணிட்டோம்னா 3z = 26 - 14. அதாவது மைனஸ் பண்ணும். அப்போ 6ல் 4 மைனஸ் பண்ணிட்டா 2, 2ல் 1 மைனஸ் பண்ணிட்டா 1, 12. அப்போ 3z = 12ன்னு கிடைக்கும். இப்போ z = என்னது? 12/3. அப்போ 4 times z = 4. இப்போ z கிடச்சிருச்சு. இனி அதை என்ன பண்ணுறோன்னா நமக்கு அந்த 4th and 5th ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதில் z இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது 2 ஈக்குவேஷனில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் இசட்டுக்கு பகரம் வேல்யூ கொடுத்து செஞ்சோம்னா எக்ஸ் கிடச்சிரும். எது வேணாலும் எடுத்துக்கலாம் 4 and 5ல. ஏன்னா 4 and 5ல தான் 2 வேரியபிள் இருக்குது, அதில் ஒரு வேரியபிளுக்கு ஆன்சர் தான் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போது இது ரெண்டில் எதுக்கு வேணாலும் இசட்டுக்கு பகரம் நமக்கு கூட கண்டுபிடிச்ச வேல்யூ போடையில எக்ஸு கிடச்சிரும், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இது ரெண்டு சின்னதுங்கிறது 4th ஈக்குவேஷனால் அந்த இசட்டோட வேல்யூ 4th ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போது சப்ஸ்டிடியூட் z = 4 in 4th equation. 4th equation என்ன இருந்துச்சுன்னா 3x + 2z = 14. அப்போ 3x + 2z = 2 × 4 = 14. 3x + 4 2 are 8 = 14. இப்போ 3x = 14. இந்த +8 இங்கிட்டு வரையில் -8 ஆகிடும். இப்போ 3x = 14 - 8 6.
எக்ஸ் ஈக்குவல் டு 6/3. இப்போ 2 டைம்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருச்சு. அப்போ எக்ஸும் கிடச்சிருச்சு இசடும் கிடச்சிருச்சு. இனி ஒய் மட்டும் தானே. அப்போ அது வந்துட்டு அந்த 3 ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள், 3 வேரியபிள்ஸ் இருக்கிற ஈக்குவேஷன். ஏன்னா 2 வேரியபிள் கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு வேரியபிள் தான். அப்போ 3 வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷனில் தான் அது வரும். அப்போ அந்த 3 வேரியபிள் அந்த கிவனில் இருக்கிறது 3 ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் இப்போ எக்ஸு இசடும் தெரிஞ்சிருச்சு, ஒய் தான் கண்டுபிடிக்கணும். இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம், எதில் வேணாலும் எக்ஸ் இசடுக்கான வேல்யூ கொடுத்து நம்ம செய்யலும் ஒய் கிடச்சிடும். எது செஞ்சாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா. இப்போ நான் சிம்பிளாக இருக்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான், அதனால் எக்ஸோட வேல்யூவும் இசடோட வேல்யூவும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஓகேவா. அப்போ சப்ஸ்டிடியூட் x ஈக்குவல் டு 2, z ஈக்குவல் டு 4 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டுக்குள்ள ஆன்சர் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அப்போ எக்ஸு அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா இருந்துச்சு, x + y + z ஈக்குவல் டு 5 இருந்துச்சு. எக்ஸுக்கு பேர் என்னது 2 + y + zக்கு பேர் 4 ஈக்குவல் டு 5. அப்போ y + 4 + 2 6 ஈக்குவல் டு 5. அப்போ நமக்கு என்னது y + 6 ஈக்குவல் டு 5 தானே. அப்போ y ஈக்குவல் டு 5 + 6 இங்கிட்டு வரையில் -6. அப்போ y ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு -1. அப்போ நமக்கு இப்போ x y z 3 கண்டுபிடிச்சிருக்காங்க. சொல்யூஷன் மட்டும் தானே கேட்டிருக்காங்க. சால்வ் த லீனியர் ஈக்குவேஷன் அதான் கேட்டிருக்காங்க. சால்வ்னா அங்கே இருக்கிற வேரியபிளோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். அங்கே இருக்கிற வேரியபிள் எது x y z 3 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எடுத்து எழுதணும். therefore the solution is x ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு -1, z ஈக்குவல் டு 4. அது 3 தான் கிடச்சிருந்தா அது எழுதியிருக்கோம். ஈஸியாக இருக்குல்ல. ஒரு சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து அப்படியே அதே பேட்டர்ன் தான் செய்கிறோம். ஓகேவா. இப்போ என்ன செய்யணும், 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. 3 வேரியபிளில் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 வேரியபிள் எடுக்கிறோம், அதில் ஏதோ ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்து அதில் ஏதோ ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணுவோம். அடுத்த 2 ஈக்குவேஷன் எடுக்கையிலையும் ஃபஸ்ட்டு எந்த வேரியபிள் எலிமினேட் பண்ணுமோ அதே வேரியபிள் எலிமினேட் ஆகிற மாதிரி பார்த்துக்குறோம். இப்போ கிடைச்ச 2 ஆன்சர் சால்வ் பண்ணி எடுத்துக்கிறோம், அதில் ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஒரு வேரியபிள் மட்டும் தான் இருக்கும், அது ஆன்சர் கிடச்சிரும். அதை வந்துட்டு நமக்கு முன்னாடி இருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஒரு வேரியபிள் கண்டுபிடிச்சிக்கிறோம். இதுதான் ப்ராசஸ். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.